முயற்சி என்பது நாம் வெற்றிக்கு தொடர்ந்து போராடுவது. பயிற்சி காலத்திலேயே இது நமக்கு வருமோ வராதோ என்று நிறைய சோதனைகளை அனுபவிக்க முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல், தனக்கு பொறுமை இல்லாமல் அதை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது. முழு பயிற்சியுடன் நாம் செயல்பட்டால் தான், முயற்சித்தால் தான் வெற்றி என்கிற கனி நமக்கு கிட்டும். ஒன்றை யோசித்து பாருங்கள் மனிதர்களே, மனிதன் உயிர் வாழ்வதற்கே முயற்சி வேண்டுமென்றால், வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நொடியும் முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இன்றைக்கு நேரத்தை தண்ணியை போல செலவிடுகிறோம். அப்படி செலவிட்டால் அது தவறு. தங்க சொட்டு போல, தங்க காசு போல நமது நோக்கத்திற்காக நாம் அதை நோக்கி செல்ல வேண்டும். அப்படி செல்லக்கூடிய ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நமக்கு தரும். காலத்தை ஒதுக்கி போட்டுவிட்டு இதை நாளைக்கு பார்க்கலாம், அதை அப்புறம் பார்க்கலாம் என்று நினைத்தால் நம்மளுடைய வெற்றியின் நாட்களும் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. ஆக ஒவ்வொரு நொடியும் நாம் வீணாக்காமல் முயற்சித்தால் வெற்றி என்பது உறுதி. உலகத்திலேயே ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன், ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதேவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். நீ எதாக விரும்புகிறாயோ, நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதை நீ கண்டிப்பாக அடைவாய் என்பது தத்துவம். ஒருவேளை நீங்கள் பணக்காரராக வேண்டுமா என்று முயற்சித்தால் உங்கள் கண் படுகிற அத்தனை இடங்களிலும் பெரிய பெரிய பண நோட்டுகளை, அச்சடித்த நோட்டுகளை ஒட்டி வையுங்கள். நீங்கள் சற்று வழிதடுமாறி போனால் கூட பணத்திற்காக முயற்சிக்க வேண்டும் என்பதை அந்த புகைப்படம் உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் ஓவியனாக வேண்டுமா? நிறைய ஓவியங்களை நீங்கள் கண்படுகிற இடத்திலே ஒட்டி வையுங்கள். நீங்கள் சற்றே அந்த நோக்கத்திலிருந்து விலகி போனால் கூட அதை உங்களை அந்த படம் முயற்சி செய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், முயற்சி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒவ்வொரு துறையிலும் தான் இப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு துறையிலும் வேலை செய்ய வேண்டும் என்பது சாதாரண முயற்சி. ஆனால் அது வெற்றி என்று எப்படி தெரியுமா சொல்ல வேண்டும்? சாதாரண ஆசிரியனாவது அது முயற்சி செய்து அதை அடைந்து விடலாம். அந்த தொழிலுக்கே ஒரு பெரிய பெருமை சேர்க்க வேண்டும். அதுதான் வெற்றி. ஒரு டாக்டராவது அல்லது மருத்துவராவது நமது முயற்சியாக இருந்தாலும் அதன் வெற்றி என்ன தெரியுமா? இவர்தான் மிகச்சிறந்த டாக்டர் என்று காலம் போன பின்பும் அவருக்கு மக்களால் பேசப்படுகிறார்களே, அவர்கள்தான் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர். ஒரு தலைவன் என்பவர் யாரு தெரியுமா? இவர்தான் தலைவர் என்று உதாரணமாக பலர் சொல்லுகிறார்களே, அதுதான் அவரின் வெற்றி. திருவள்ளுவர் முயற்சிக்கு அருமையான குறளை ஒன்றை எழுதியிருக்கிறார். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்கிற குறளை நமக்காக எழுதியிருக்கிறார். இதில் என்ன சொல்ல வருகிறார், இதன் பொருள் என்ன என்று உற்று பார்த்தால், நன்றாக உற்று கவனித்தால் இதன் உண்மை புரியும். இந்த குறளிலே முயற்சியையும் இறைவனையும் ஒரே தராசு தட்டிலே வைத்திருக்கிறார். நிறுத்து பார்த்தால் இரண்டும் ஒரே அளவு. இதிலே நீங்கள் முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டுமா, இல்லை இறை வழிபாடு செய்ய வேண்டுமா என்று கேட்டால் உறுதியாக இந்த குறளின் பொருள் என்ன தெரியுமா? முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் அர்த்தம். அதற்கு என்ன காரணம்? நீங்கள் இறைவனை எடுத்துக்கொண்டாலும் அல்லது வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இறைவன் உங்களை கைவிட மாட்டான். இறைவனின் கடமை உங்களை காப்பாற்றுவதுதான். ஆனால் நீங்கள் முயற்சியை எடுத்துக்கொள்ளாமல் விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய முடியாது என்ற அர்த்தம். ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, வெற்றி தோல்வி என்று இரண்டு இல்லை. வெற்றி என்பது மட்டும்தான் இருக்கிறது. வெற்றி பெறவில்லை என்றால் இந்த வெற்றி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து உனக்கு கிடைக்க போகிறது என்றுதான் அர்த்தம்.
தோல்வி என்கிற வார்த்தையை உலகத்திலிருந்தே எடுத்து விடலாம். எந்த மொழியிலும் தோல்வி என்று ஒன்று இருந்தால் அதை எடுத்து தூர போட்டு விடலாம். முயற்சி செய்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். முயற்சி திருவினை ஆகும். மீண்டும் மீண்டும் செய்கிற போது அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும் என்று உறுதியாக நம்ப வேண்டும். ஒரு தனி மனிதன் ஒரு ராணுவத்தை உருவாக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் ஒரு ராணுவத்தை உருவாக்க முடியுமா? அப்படி வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்றதை பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் தூரத்தில் நின்று கொண்டு அந்த விஷயத்தை யோசித்து பாருங்கள், எவ்வளவு கடினம். ஆனால் அதையும் இந்த உலகத்தில் இருவர் செய்திருக்கிறார்கள். எப்படி? அதன் மீது இருக்கிற நம்பிக்கை.